எஸ், இதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியுடைய தலைப்பு. பாரதிய ஜனதா தன்னுடைய தேர்தல் அறிக்கையை, தன்னுடைய விஷன் டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக மட்டும்தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடாத ஒரு முக்கியமான ஃப்ரண்ட், இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஃப்ரண்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையில பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. லோகாயுக்தா, விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட், நீர் மேலாண்மையில புதிய திட்டங்கள், நெசவாளர்களுக்கு வீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க மட்டுமே கையாண்டு வரக்கூடிய ஸ்பெசிபிக்கான ஏரியாஸ், உதாரணத்துக்கு இந்து கோயில்களுக்கு தனி வாரியம் உள்ளிட்ட அம்சங்களும் இடம்பெறவே செய்திருக்கின்றன. இந்த அறிக்கை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்போம், விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். திரு நாராயணன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். மற்ற தேர்தல் அறிக்கைகள்ல இல்லாத ஒரு விஷயம், தனித்தன்மையா உங்களுடைய அறிக்கையில இடம்பெற்றக்கூடிய, இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையுடைய சூப்பர் டூப்பர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க கருதுற விஷயங்கள் என்ன? மின்சாரம். கடந்த 22 மாதங்களாக இந்த நாட்டிலே மின்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமே இந்த நாட்டில் விவசாயமானது மிக மோசமான நிலைமைக்கு சென்று விட்டது என்பதை உணர்ந்து திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று 70 விழுக்காடுகள் மின்சார யுரேனியம் சம்பந்தப்பட்ட பல ஒப்பந்தங்களை போட்டதன் பயனாக இந்த நாட்டிற்கு மின்சாரம் என்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் இங்கே கொண்டு வரப்பட போகிறது. அதனுடைய தாக்கம்தான் விவசாயம் செழிக்கும், நீர் வரும், நீர் மேலாண்மை, கோல்டு ஸ்டோரேஜ், இந்த மாதிரி விவசாயம் தொடர்பான பல விஷயங்களை இந்த தொலைநோக்கு தேர்தல் அறிக்கையிலும் நாம் செய்திருக்கிறோம். குறிப்பாக நாம் ஆட்சிக்கு வந்தால் கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4500 போன்ற பல, மஞ்சள் அது போன்ற நம்ம பல விஷயங்களை சொல்லிருக்கோம். நெல் இந்த மாதிரி சொல்லிருக்கோம். அதே மாதிரி இயற்கை விவசாயம் இதை என்ஹான்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போதே தேசிய அளவுல தமிழ்நாட்டு விவசாயிகள் உட்பட எல்லாரும் கேட்கறது உற்பத்தி செலவு பிளஸ் 50% லாபம். எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபார்முலாவை செயல்படுத்தி பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். மத்திய அளவுல நீங்க செயல்படுத்தினா இதுக்கான அவசியமே கிடையாது. நீங்க சொல்றது சரி. இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் சென்ட்ரல் பட்ஜெட், மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையினுடைய சென்ட்ரல் அறிக்கையில இதுல பாதி விஷயங்களை அதுவே தீர்த்த முடியும். இல்ல அதான் சொல்ல, ஆனா அது செய்யாத விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணு. அதுதான் மாநில அரசுகள் ஒத்துழைத்தால் தீர்க்க முடியும். அக்ரிகல்ச்சர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். மாநில அரசுகள் ஒத்துழைக்காத சுவாமிநாதன் ஃபார்முலால முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு அல்ல, குஜராத் அரசு அல்ல, தேசிய மத்திய அரசு. இல்ல அதாவது எம்.எஸ். சுவாமிநாதனுடைய அறிக்கை முழுவதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அதுலயும் ஒரு சில விஷயங்கள் நரேந்திர மோடி சொன்னதுங்க. இல்லங்க, இந்த முறை வந்திருக்கிற பல விஷயங்கள் எம்.எஸ். சுவாமிநாதன் உள்ள அறிக்கையில் இடம்பெற்றிருந்தனோ இல்லையா? நரேந்திர மோடி இந்த விவசாயிகளுடைய உற்பத்தி செலவு பிளஸ் 50% லாபம் அப்படின்னு எம்.எஸ். மட்டும் சொல்லல, நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். அது செயல்படுத்தினா அனைத்து மாநில அரசுகளும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த முறை கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த விவசாயத்துல நம்முடைய மத்திய அரசு பட்ஜெட்ல சொல்லிருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரையில இயற்கை விவசாயம் சொல்லிருக்கோம். ஊட்டி, அதாவது நீலகிரி மாவட்டத்தை இயற்கை விவசாய மாவட்டமாக அறிவிப்போம். இது நார்த் ஈஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இப்ப பண்ணிருக்கோம். அதே போல இந்த நீங்க சொன்னது போல இந்த அறநிலையத்துறை நீண்ட நெடுநாட்களாக தமிழகத்திலே இந்துக்களுடைய ஆலயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன இந்த இரு திராவிட கட்சிகளால் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, அதனால்தான் இந்து முன்னணி தெளிவாக அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு தெளிவா சொல்றோம். கொள்ளையடிக்கப்படலையா? சமீபத்தில் உங்களுடைய தினத்தந்தி பேப்பர்லயும் தந்தி தொலைக்காட்சியிலும் கூட 4 வருஷத்துக்கு முன்னால அந்த கும்பகோணம் கோவில்ல எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க வைரத்தை தெளிவா சொல்லிருக்காங்க. முறைகேடு நடக்குது, முறைகேடு தான் நான் கொள்ளையினேன், தவறு இல்லையா? இல்லங்க, முறைகேடு இல்ல, நாங்க இல்ல எல்லா கோவில்களுடைய சொத்துக்களுமே திராவிட கட்சிகளால் அதனுடைய கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் முடக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே அகற்றுவோம். அந்த மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் லோகயுக்தா, விவசாய பட்ஜெட், மேலாண்மை, இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்குது. பாராட்டுக்குரிய விமர்சனத்துக்குரிய விஷயம், நீங்க சர்ச்சைக்குரிய விமர்சனத்துக்குரிய விஷயம் என்ன பார்க்கறீங்க? விமர்சனம் நான் சொல்லிடுறேன் சார். ரொம்ப விரிவா டைம் எடுத்துட்டு அதனுடைய பாசிட்டிவ் சொன்னாரு. பக்கம் 49ல சுற்றுலா வளர்ச்சின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுக்கு கடைசியில மது அடிப்படையிலான இது இடஒதுக்கீடுன்னு ஒருத்தர். அதுக்கு நடுவுல ஒரு 2 லைன், மத சுதந்திர சட்டம்
அப்படின்னு கொண்டு வர போறாங்களாமா. வழிபாடு உரிமை என்பது கட்டாயமாக மதம் மாற்றுகின்ற உரிமையாகாது. இது ஒரு தொடர்ந்து நான் படிக்கல. 50ஆம் பேஜ்ல மறுபடியும் பசு பாதுகாப்புன்னு ஒண்ணு வருது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பூர்ண மதவிலக்கு, அதுக்கு நாம வருவோம். இது இப்ப மகாராஷ்டிரா எடுத்துக்கங்கன்னா எந்த ஒரு பாஜக ஆளும் எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க, இதுல 1ல 52 பக்கம் மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா 50ஆம் பக்கத்துல 49ஆம் பக்கத்துல தான் இந்த சரத்துகள்லாம் வருது. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல வரும்போது தான் ஃபர்ஸ்ட் வரும். மகாராஷ்டிரா ஆனாலும் சரி, அது ராஜஸ்தான் ஆனாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா விவசாய அபிவிருத்திக்காக ஏதோ ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. விவசாய அபிவிருத்தி மட்டும் எடுத்துக்குவோம். ஒரே நிமிஷம், விவசாய அபிவிருத்தி மட்டும் எடுத்துக்குவோம். அதாவது பிஜேபி ஆளும் கட்சி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு, ராமர் கோவில் கட்டுறது, இதெல்லாம் பாஜக அறிக்கையில நடுவுல எங்கேயோ இருந்தது. அதெல்லாம் முதல்ல செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற எண்ணம் பரவலா இருந்தது, பல பேருக்கு அச்சமும் இருந்தது. ஆனா அது நடக்கலையா? அது போல இதுவும் பொய்யாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் பசுதான் மகாராஷ்டிரால பெரிய பிரச்சனை, தலையாய பிரச்சனை. அதாவது இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எடுத்து பாத்தீங்கன்னா, 2ஆம் பேஜ்ல எடுத்தீங்கன்னா பாஜக ஆளுங்கட்சியா இருக்கிற மாநிலத்தில் என்னென்ன யுக்திகள் கையாளுறார்களோ அதை வைத்து தான் இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பண்ண போறோம், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு தனியா போட்டிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரா எடுத்துங்க, ஒரே நிமிஷம் வர சார். வரலாறு காணாத வளர்ச்சி நடக்கிற ஒரு மாநிலத்துல ஐபிஎல் மேட்ச் நடத்தாங்களாமா. அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவா அந்த சர்க்கார் அதை செய்யுதுன்னா ஒண்ணும் செய்யல. ஹைகோர்ட் சொன்ன பிறகுதான் அங்கிருந்து மேட்ச் மாற்றுமா மாற்ற வேண்டாமா, ஹைகோர்ட் அவ்வளவு கணிசமாக சொன்ன பிறகுதான் இவங்க மேட்சே மாற்றாங்க. அந்த ஒரு கதியில் இருக்காங்க. இந்த இது அதே மாதிரி தான் நதிகள் இணைப்பு. இது இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு பாஜக செய்த ஒரு அறிக்கை மாதிரி தெரியுது. அதாவது வாஜ்பேயி காலம் எல்லாம் முடிஞ்சு நாம மோடி காலத்துல இருக்கோம். மோடி இந்த ரிவர் இன்டர்லிங்கிங் எல்லாம் பேசுறதே கிடையாது. ரிவர் இன்டர்லிங்கிங் எல்லாம் மோடிக்கு தெரியும், அது பெரிய பிரச்சனையே இருக்கு. ஹியூஜ் ப்ராப்ளம் இன் ரிவர் இன்டர்லிங்கிங். அது ஒரு இக்காலஜிக்கல் டிசாஸ்டர்ங்கிறதுனாலதான் நிறைய இடத்துல அது கைவிடப்பட்டதுன்னு இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அவினாசி அத்திக்கடவு திட்டம் எல்லா அரசாங்கங்களும் எல்லா காலத்திலையும் எப்போதும் சொல்லிக் கொண்டு வந்த திட்டம். அது பாஜகவும் சொல்லி இருக்குது. அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டம். அதான் பண்ண போறாங்க. ஒரே ஒரு முல்லை பெரியாறுல தான் ரொம்ப இதுதான் பெரிய சூழ்ச்சியா இருக்கு. தமிழகத்தின் நலன் பாதுகாப்போம் அப்படி சொல்லியிருக்காரு தவிர ஏன் என்ன 152 அடியா இல்ல 156 அடியா அதெல்லாம் ஒண்ணுமே திராவிட கட்சிகள் கூறியிருக்காங்க. கச்சத்தீவு நம்முடையது, கச்சத்தீவு மீட்புங்கிறத டிராப் பண்ணிருக்கு பாஜக தேர்தல் அறிக்கை. அவங்களுடைய தொடர் கோரிக்கையா போன தேர்தல் அறிக்கையில உத்தரவாதமா இருந்தது. அதை பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னால 2-3 விஷயம் நண்பர் ராதாகிருஷ்ணன் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே குறை சொல்கிறார் நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்குதான் தேர்தல் அறிக்கை வந்திருக்குது சாயந்தரம், அதனால அவர் சரியா கவனிக்காத விட்டுருக்கோம். தெளிவா அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி பசுவினத்தை பாதுகாக்க பசுவதை தடை சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் சொல்லிருக்கிறதுனா, ஏற்கனவே இங்க அமலில் இருக்கிற சட்டத்தை இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் சட்டத்தை மீறி சார் இல்ல சட்டம் கிடையாது. யார் சொன்னது? இருக்கு, கண்டிப்பா இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன். தமிழ்நாட்டில் பசுவதை இருக்கு. ஆனா தொடர்ந்து எப்படி தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் இந்த ஒரு 40 வருடங்களாக இருக்கிற சட்டத்தை எல்லாம் கிடப்பிலை போட்டுவிட்டு எப்படி இப்ப உயர் நீதிமன்றம் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு ஜீவோ இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 40 வருஷமா எல்லா நீர்நிலையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதையும் எங்க தேர்தல் இருக்க சொல்லிருக்கிறோம். வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் சொல்லிருக்கிறோம். ஏனென்றால் பசுவதை அதே மாதிரி மத மாற்ற தடை சட்டம் என்பது எங்களுடைய ஆதார கொள்கைகளில் ஒண்ணு. நாங்க சொல்லாத இந்த நாட்டுல எனக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கிடையாது. நீங்க சொல்றதுதான் இல்ல இல்ல சொல்றதுதான். நான் என்ன கேக்குறேன், நீங்க ஹிந்து அதான் மத மாற்ற தடை சட்டம் என்பது உறுதியாக கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய ஒன்று. அதாவது கட்டாய மத மாற்ற தடை சட்டம் நல்லா புரிஞ்சுங்க. கட்டாயமாக ஆசை காட்டி போலியாக செய்வதை தடுப்போம் தான் மத மாற்ற தடை சட்டம். எல்லாத்துக்கும் சரியா கான்ட்ரோவர்சியே கிடையாது. இதை யாரு இதை எதிர்க்கிறாங்களோ அதுதான் கான்ட்ரோவர்சி. இந்த நாட்டுல மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் மத பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே
மதமாற்ற தடை சட்டம் இல்லாத காரணத்தினால்தான் அதை கண்டிப்பா கொண்டு வருவோம். கேரளா தவிர முல்லை பெரியார் ஒரே ஒரு இந்த காரணத்துக்காக பாஜகவுக்கு ஓட்டு செய்யக்கூடாது. கேரளா உள்பட பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு ஒரு விஷயம் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், முந்தா நாள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில போலீஸ் ஸ்டேஷன் நான் பேசினேன். ஒரு மாடை கடத்திட்டு போகும்பொழுது நம்ம கூட ரெகுலரா பேசுற முரளி அவர் போன் பண்ணி நான் பேசுறேன். அங்க அவர் அவ்வளவு ஹாரஸ் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. எஃப்ஐஆர் கடைசியில சத்தம் போட்ட பிறகு எஃப்ஐஆர் வரல. அந்த மாதிரிதான் இருக்கு. கச்சத்தீவை பொறுத்து வரல. ரெண்டு விஷயம் தான் ஹரி. கச்சத்தீவு திமுகவும் அதிமுகவும் மீட்டு தர முடியவே முடியாது. நான் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன், இது இப்ப சப்ஜுடிஸா இல்லையா? இவ்வளவுதான் விஷயமே. 2011 அதற்குண்டான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்டப்படி என்ன செய்வோமோ அது செய்வோம். இல்ல அவ்வளவுதான விஷயம். சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயத்தையே 2011 தேர்தல் இல்ல இப்ப அதுதாங்க சொல்றோம். இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? மத்திய அரசு கச்சத்தீவு இந்தியா இல்ல. இல்ல ஹரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அபிடவிட் தாக்கல் பண்ண ஆஸ் பர் ரெக்கார்டு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தது தானே. ஆஸ் பர் ரெக்கார்டு இருக்கிறது சொல்ல முடியும். அப்படி இல்ல ஒரு அரசாங்கம் பொய் சொல்லணும்ன்றீங்களா? அப்படி இல்ல. இல்ல ஹரி, என்ன நீங்க தயவு செஞ்சு பேசுங்க. நான் கேட்கிறேன். இல்லங்க, மத்திய அரசாங்கம் தாக்கல் செஞ்ச அபிடவிட்ல இலங்கைக்கு நாங்க கொடுத்துட்டோம் இல்ல, அது எப்போதுமே இலங்கைதான். இல்ல சார், ஆஸ் பர் அக்ரிமெண்ட் இல்ல சார். 1974 and 76 ஆஸ் பர் அக்ரிமெண்ட் தான் அபிடவிட்ல தாக்கலா இருக்கு. இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த மத்திய அரசாங்கத்துடைய அபிடவிட் இல்லங்க, இது இந்தியான்னு சொல்லுங்க. இட் இஸ் a disputed territory சொல்லுங்க. இல்ல it was பாருங்க. No, it was ours. It was given in 74 and 76. But the central affidavit doesn't say so. இல்ல, it says so. Manifesto doesn't say so. It says so. Your manifesto doesn't say so. நான் என்ன கேக்குறேன், திமுகவுக்கு தகுதி இருக்குதா? வைகோ அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? கச்சத்தீவு பத்தி பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை. ஈவன் இன்றைய முதல்வர் ஜெயலலிதா கூட பாராளுமன்றத்தில் 1984 பேசும்பொழுது கச்சத்தீவு, ஆனா இங்க நான் கச்சத்தீவு பொய் சொல்றாங்க. நான் கேட்கறது என்னன்னா, பாராளுமன்றத்தில் இது தேச துரோகம் சொன்னது வாஜ்பாய் அவர்கள். அதே போல எங்களுடைய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடுத்திருக்கிறார். அவர் மட்டும்தான் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஏன் தெரியுமா தள்ளுபடியாச்சு? செக்ரட்டேரியட்ல போனா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இங்கே இல்லை என்று கைவிரித்ததால், அதனால கச்சத்தீவை அன்றைக்கு தாரை வார்த்த போது எதிர்த்து போராடி குரல் கொடுத்தது பாஜக மட்டும். ஆனா அதே பாஜக தான் கச்சத்தீவு கொடுத்த பிறகு சட்டப்படி மீட்பு. அவ்வளவு விஷயம். இதுல வரவேற்கத்தக்க அம்சங்களும் நிறைய இருக்கவே செய்கின்றன. லோகயுக்தா போன்று, அதே போல ஊழல் சார்ந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், நீர் மேலாண்மையில வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கிறது. ஆஃப்கோர்ஸ் தேர் ஆர் கான்ட்ரோவர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. இந்த நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. இந்த தேர்தல் அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்துமா, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா, பாஜகவுக்கு ஏற்றத்தை தருமா, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத 16 தான் சொல்லும். நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்தனர்களுக்கும் நன்றி, வணக்கம்.